நாம வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது நமக்கு துணையா இருக்கிறது அந்த ஒரு நிலா மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூடவே ஒரு பெரிய ரகசிய கூட்டமே பிரயாணம் செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம இந்த மர்மமான நிழல் உலகத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா நம்ம கூடவே வர்ற நண்பர்கள், சில மாசத்துக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள், அப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்ச ஓடுற விசித்திரமான விண்கற்கள்னு ஒரு பெரிய குடும்பத்தையே நம்ம சந்திக்க போறோம். ஆமா, இது ஏதோ ஒன்று ரெண்டு கல்லு கிடையாது. இது ஒரு பெரிய வானியல் பட்டாளம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நடனத்தை நம்ம பூமியோட ஆடிட்டு இருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு நேரடியாவே கத்துக் கொடுக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. வாங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத துணைக்கோள்களோட உலகத்துக்குள்ள போலாம். சரி, முதல்ல இந்த குடும்பத்துல இருக்க ரொம்ப விசுவாசமான ஒரு உறுப்பினர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நிழல் நிலா, அதாவது குவாசி மூன்னா என்ன? சமீபத்துல கூட 2025 PN7 ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே. இந்த நிழல் நிலாக்கள் ரொம்ப விசித்திரமானவை. உதாரணத்துக்கு, ஒரு மாரத்தான்ல நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் உங்களை சுத்தி ஓடாம ஆனா உங்க வேகத்துக்கு சரியா ஈடு கொடுத்து உங்க பக்கத்திலேயே கடைசி வரைக்கும் ஓடி வர்றார். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த 2025 PN7 கிட்டத்தட்ட 60 வருஷமா நம்ம கூடவே பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இது பூமியை சுத்தல, ஆனா பூமியோட சேர்ந்து சூரியனை சுத்தி வருது. அந்த மாரத்தான் உதாரணம் நல்லா புரியுது. ஆனா ஒரு மாரத்தான்ல ஓடுறவங்களுக்கு களைப்பு வரும்ல, அப்புறம் அவங்க பின்தங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த நிழல் நிலாக்கள் நம்மளை விட்டு ஏன் விலகி போகணும்? எது அத நம்ம கூடவே இருக்க விடாம தடுக்குது? சரியான கேள்வி. அதுதான் இதுல இருக்கிற சிக்கலான இயற்பியல். இந்த சமநிலையை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சூரியனோட ஈர்ப்பு விசை ஒரு பக்கம் இழுக்கும், பூமியோட ஈர்ப்பு விசை இன்னொரு பக்கம் இழுக்கும். நம்மளோட நிஜ நிலா கூட சில சமயம் அதோட ஈர்ப்பு விசையால இதை தொந்தரவு பண்ணும். இந்த இழுபறி நிலையில பல வருஷங்கள் இல்லனா நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அதோட பாதை கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது நம்மளை விட்டு விலகி போயிடும். அது வேற ஒரு பாதையில சூரியனை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஒரு நீண்ட கால ஆனா தற்காலிகமான நட்பு மாதிரி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே, கமோ ஒலேவான்னு. அதோட பூர்வீகமே ஒரு பெரிய மர்மமாமே. ஆமா, அதுதான் அந்த நிழல் நிலாக்கள்லே பெரிய ஆச்சரியம். கமோ ஒலேவா பல நூற்றாண்டுகளா நம்ம கூட இருக்கு. அதோட மேற்பரப்பு ஆய்வு செஞ்சப்போ அதுல இருக்கிற சிலிகேட் பாறைகளோட தன்மை அப்போலோ விண்கலங்கள் நம்ம நிஜ நிலாவிலிருந்து எடுத்துட்டு வந்த பாறைகளோட தன்மையோட 100% ஒத்து போகுது. ஒரு நிமிஷம், அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அது நம்ம நிலாவோட ஒரு துண்டா? விஞ்ஞானிகள் அப்படிதான் நம்புறாங்க. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் நம்ம நிலா மேல மிக வேகமா மோதினப்போ அதிலிருந்து சிதறின ஒரு துண்டு தான் இந்த கமோ ஓலேவாவா இருக்கலாம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம நிலாவோட ஒரு குழந்தை பல லட்சம் வருஷமா நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூடவே பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கு. நம்ம கடந்த காலத்தோட ஒரு துண்டு இப்ப நம்ம கண் முன்னாடி இருக்கு. இதுவே ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு. சரி, நிழல் நிலாங்கிறது நீண்டகால நண்பர்கள்னு புரிஞ்சுது. அப்போ மினி மூன், அதாவது குட்டி நிலான்னு ஒன்னு இருக்காமே, அது என்ன? அது இந்த நண்பர்கள் மாதிரி இல்லையா? அது இந்த நீண்டகால நண்பர்கள் மாதிரி இல்ல. இவங்கள தற்காலிக விருந்தாளிகள்னு சொல்லலாம். முதல்ல நாம ஹில்ஸ்பியர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட ஈர்ப்பு விசையை மீறி தன்னோட கட்டுப்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வச்சுக்க முடியும். பூமிக்கு அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு விசை வளையம் இருக்கு. அது கிட்டத்தட்ட 10 லட்சம் மைல் சுற்றளவுல இருக்கும். நம்மளோட நிஜ நிலா இந்த வளையத்துக்குள்ளதான் பாதுகாப்பா இருக்கு. சரி, அப்போ நிழல் நிலாங்கிறது சூரியனோட கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆனா நம்ம கூடவே ஓடி வருது. குட்டி நிலா அப்படி இல்லையா? அது சூரியனை விட்டுட்டு முழுசா நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடுதா? சரியா சொன்னீங்க. வெளியே இருந்து வர சின்ன சின்ன விண்கற்கள் தற்செயலா இந்த ஹில்ஸ்பியர் வளையத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா சூரியனோட கட்டுப்பாட்டை இழந்து பூமியோட ஈர்ப்பு விசை அதை முழுசா பிடிச்சுக்கும். அப்போ அது தற்காலிகமா நம்மளோட 2வது இல்லனா 3வது நிலாவா மாறிடும். சமீபத்துல 2024ல PF5ன்னு ஒரு விண்கல் 2 மாசம் நம்மளோட குட்டி நிலாவா இருந்துட்டு அப்புறம் அந்த வளையத்தை விட்டு வெளியே போய் மறுபடியும் சூரியனோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ஒரு நிமிஷம், பூமி அதை புடிச்சுக்கிட்டா அப்புறம் ஏன் அதை தப்பிச்சு வெளியே போனோம்? அது நம்ம கூடவே இருக்க வேண்டியதானே? இல்லன்னா நம்ம மேல வந்து விழ வேண்டியதானே? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. காரணம், அதோட பாதை ரொம்ப நிலையற்றதா இருக்கும். அது நம்ம வளையத்துக்குள்ள வர்ற வேகம், கோணம் இதெல்லாம் சரியா அமையாது. அதனால பூமியோட ஈர்ப்பு விசை அதை கொஞ்ச நாள் சுத்தி வர வச்சாலும் சூரியன் மற்றும் நிலாவோட இழுவிசை அதை மெதுவா வெளியே இழுத்துடும். ஒரு வீட்டுக்குள்ள வர்ற விருந்தாளி மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அவங்க வழியில போயிடுவாங்க. இருக்காங்க, தற்காலிக விருந்தாளிகளும் இருக்காங்க.
இவங்க 2 பேரோட பாதையாவது ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஆனா நான் படிச்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து வேணுனே தப்பிச்சு ஓடுற மாதிரி விசித்திரமான பாதையில சுத்துற சில பொருட்களும் இருக்காமே. குதிரை லாட சுற்றுப்பாதைன்னு ஏதோ சொல்றாங்களே. ஆமா, இப்ப நாம இந்த குடும்பத்தோட விசித்திரமான உறுப்பினர்களை பார்க்க போறோம். இந்த குதிரலாட சுற்றுப்பாதையில் இருக்கிற விண்கற்கள் ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி நம்ம கூட விளையாடும். அதோட பாதை ரொம்ப வினோதமானது. அது எப்படி சாத்தியம்? பூமிக்கு முன்னாடி வேகமா போனா அதோட சுற்றுப்பாதை மாறணுமே, அப்போ அது எப்படி திரும்பவும் நம்ம பின்னாடி வருது? அதெல்லாம் இதுல இருக்கிற தந்திரம். அந்த விண்கல் நம்ம பூமிக்கு பக்கத்துல வரும்போது பூமியோட ஈர்ப்பு விசை அதை வேகமா முன்னாடி தள்ளிவிடும். ஆனா அந்த வேகம் என்ன பண்ணும்னா அதை சூரியனை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய சுற்றுப்பாதைக்கு அனுப்பிடும். பெரிய பாதையில சுத்துறதுக்கு அதிக நேரம் ஆகும் இல்லையா? அதனால அது நம்மளை விட மெதுவா ஆகிடும். நாம அதை முந்தி போயிடுவோம். இப்போ அது நமக்கு பின்னாடி வந்துடும். அப்புறம் அது திரும்ப நம்மளை நெருங்கி வரும்போது இதே விளையாட்டு திரும்பவும் எதிர் திசையில் ஆரம்பிக்கும். பல வருஷங்களா அதோட பாதையை நம்ம பூமியிலேருந்து வரைஞ்சோம்னா ஒரு பெரிய குதிரலாடம் வடிவம் மாதிரி தெரியும். அதனால தான் இந்த பெயர். தலை சுத்துது, நாம தனியா சூரியனை சுத்தி வரும்னு நினைச்சா நம்ம கூடவே ஒரு பெரிய கூட்டமே திருடம் போலீஸ் விளையாடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இது நம்ம பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தலா? இப்போதைக்கு இல்ல. அதோட பாதைகள் கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவே நம்ம விண்வெளி சூழல் எவ்வளவு சிக்கலானதுன்னு காட்டுது. சரி, இதுக்கே தலை சுத்துனா அடுத்த வகையை கேட்டா என்ன சொல்வீங்களோ தெரியல. அவங்க பேரு ட்ரோஜன்ஸ். அவங்க ஓடவும் மாட்டாங்க, பக்கத்துல வரவும் மாட்டாங்க. ஒரே இடத்துல லட்சக்கணக்கான வருஷம் தங்கிடுவாங்க. ஒரே இடத்துலயா? அது எப்படி முடியும்? ஈர்ப்பு விசை அதை இழுக்காதா? அதுதான் பிரபஞ்சத்தோட ஆச்சரியம். பூமியோட சுற்றுப்பாதையில பூமிக்கு 60 டிகிரி முன்னாடியும் 60 டிகிரி பின்னாடியும் 2 இடங்கள் இருக்கு. இந்த இடங்கள்ல பிரம்மாண்டமான சூரியனோட ஈர்ப்பு விசையும் நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையும் ஒன்னே ஒன்னு சமன் செஞ்சு ஒரு சமநிலையான புள்ளியை உருவாக்கும். இது ஒரு ஈர்ப்பு விசை இல்லாத இடம் மாதிரி. அப்போ இது ஒரு மாதிரி காஸ்மிக் பார்க்கிங் ஸ்பாட் மாதிரி வரவே முடியாது. நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய அண்ணனான வியாழன் கிரகத்துக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ட்ரோஜன்ஸ் இருக்கு. ஒரு மேக்காப்பாளர் கூட்டம் மாதிரி அது கூடவே சுத்தி வரும். பூமிக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுங்க லட்சக்கணக்கான வருஷம் அதே இடத்துல இருக்கும். அப்போ ஒருவேளை ஒரு முன்னேறின வேற்றுக்கிரக நாகரிகம் நம்மளை யாருக்கும் தெரியாம அமைதியா கண்காணிக்கணும்னு நினைச்சா இந்த பார்க்கிங் ஸ்பாட் தான் அதுக்கு சரியான இடமா இருக்கும் இல்லையா? ஒரு சுவாரஸ்யமான கற்பனை தான். விஞ்ஞான ரீதியா அதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அந்த இடங்கள் எவ்வளவு நிலையானதுன்னு போத வைக்க உங்களோட கற்பனை ஒரு நல்ல உதாரணம். அப்போ இத்தனை வகை இருக்கு. நிழல் நிலா, குட்டி நிலா, குதிரலாட பாதை, ட்ரோஜன்ஸ்னே ஒரு பெரிய ரகசிய பரிவாரமே நம்ம கூட இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் விஞ்ஞானிகளோட ஆர்வம் மட்டும்தானா? இல்ல இதனால நமக்கு ஏதாவது நடைமுறை பயன் இருக்கா? நம்மளோட பெரிய நிலா மாதிரி இது நமக்கு எந்த வகையிலும் உதவ போறது இல்லையே. உண்மைதான். நம்ம நிஜ நிலா செய்யற எதையுமே இதால செய்ய முடியாது. கடல்ல அலைகளை உருவாக்குறதோ, பூமியோட சுழற்சியை மெதுவாக்குறதோ, பூமியை விண்கற்கள்ல இருந்து ஒரு கவசம் மாதிரி காப்பாத்துறதோ, இது எதுவும் இந்த குட்டி கற்களால முடியாது. ஆனா இதோட முக்கியத்துவம் வேற 2 தலங்கள்ல இருக்கு. ஒன்னு அறிவியல், இன்னொன்னு எதிர்காலம். சரி, முதல்ல அறிவியலை பத்தி சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன கற்கள் சூரிய குடும்ப உருவான காலத்திலிருந்து எந்த மாற்றமும் அடையாத ஒரு காலப்பெட்டகம் மாதிரி. ட்ரோஜன்ஸ் மாதிரி நிலையான இடத்துல இருக்கிற கற்களை ஆய்வு செஞ்சா 4500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கமோவோலேவா மாதிரி நிழல் நிலாக்களை ஆய்வு செஞ்சா நம்ம நிலாவோட கடந்த கால ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி. அப்போ இது நம்மளோட எதிர்காலத்துக்கும் உதவுமா? அது எப்படி? அதுதான் இதுல மிக முக்கியமான விஷயம். இதுதான் விண்வெளி பயணங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடித்தளமா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நாம செவ்வாய் கிரகத்துக்கோ இல்ல வேற எங்கேயாவது போகணும்னா தேவையான எல்லா பொருட்களையும் எரிபொருளையும் பூமியோட இந்த ஆழமான ஈர்ப்பு விசை கிணத்துல இருந்து மேல தூக்கிட்டு போகணும். இதுக்கு பயங்கர செலவாகும். அப்போ அங்க போய் இறங்கி அங்கேருந்து செவ்வாய் மாதிரி வேற கிரகங்களுக்கு போறது சுலபமா இருக்கும்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த ட்ரோஜன்ஸ் இல்லனா நிழல் நிலாக்கள்ல நாம ரோபோக்களை அனுப்பி அங்க இருக்கிற தண்ணீர் பனிக்கட்டிகளை எடுத்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனா பிரிச்சு எரிபொருளை உருவாக்க முடியும். அங்கேயே ஒரு விண்வெளி எரிபொருள் நிரப்பும் நிலையத்தையும் உருவாக்கலாம். அங்க இருக்கிற உலோகங்களை பயன்படுத்தி விண்கலத்தோட பாகங்களை கூட 3D பிரிண்டிங் செய்யலாம். இது செவ்வாய் கிரகத்துக்கு போற செலவை பல மடங்கு குறைச்சிடும். இதேதோ அறிவியல் புனைகதை இல்ல, நாசா மற்றும் பல விண்வெளி நிறுவனங்கள் தீவிரமா ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு திட்டம். ஆக மொத்தத்துல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெரிய விசுவாசமான நிலா மட்டும் இல்ல, நம்ம கூடவே பயணம் செய்யற நீண்டகால நண்பர்களான நிழல் நிலாக்கள்,
அப்பப்ப வந்துட்டு போற விருந்தாளிகளான குட்டி நிலாக்கள், நம்ம கூட கண்ணாமூச்சி ஆடுற குதிரையிலாட பாதை கற்கள், அப்புறம் நிரந்தரமா தங்கிடுற ட்ரோஜன்ஸ்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஒவ்வொன்னும் சூரியனோடவும் பூமியோடவும் ஒரு வித்தியாசமான சிக்கலான நடனம் ஆடிட்டு இருக்கு. ஆமா, நாம பாக்குற இரவுவான ரொம்ப அமைதியா எந்த சலனமும் இல்லாம தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இவ்ளோ பெரிய ஈர்ப்பு விசை விளையாட்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாம இந்த பிரபஞ்ச பயணத்துல தனியா இல்ல, நம்ம கூட ஒரு கண்ணுக்கு தெரியாத வானியல் பட்டாளமே அணிவகுத்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த நிழல் நிலாக்கள்ல ஒன்றான கேமோ ஓலேவா ஒரு காலத்துல நம்மளோட நிஜ நிலாவுல இருந்து உடைஞ்சு வந்த துண்டுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பூமியோடவும் நிலாவோடவும் கடந்த காலத்திலிருந்து பிரிஞ்சு போன இன்னும் எத்தனை ரகசியங்கள், எத்தனை கதைகள் நம்மள சுத்தியே வானத்துல வலம் வந்துட்டு இருக்கோம். நாம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு